வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலில் வாக்களித்தார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜிதேந்திர சிங், திரு பிரல்காத் ஜோஷி, ராஜ்யசபா துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் ஆகியோர் வாக்களித்துள்ளனர். மேலும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வரிசையில் உள்ளனர். ஆளும் கூட்டணி சார்பில் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், எதிர்க்கட்சிகளின் கூட்டணி சார்பில் திரு பி. சுதர்ஷன் ரெட்டி ஆகியோர் போட்டிக் களத்தில் உள்ளனர். இன்று காலை 10 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவு முடிந்தவுடன் மாலை 6 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 542 மக்களவை உறுப்பினர்களும் 239 மாநிலங்களவை உறுப்பினர்களும் இத்தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர். வெற்றி பெறுவதற்கு 391 வாக்குகள் தேவைப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வித் திட்டத்தின் கீழ் 2025-26 கல்வியாண்டிற்கான கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்களுக்கான நேர்முகத் தேர்வு வரும் 18ஆம் தேதி காலை 11 மணிக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறவுள்ளது. தேர்வர்கள் தங்களது சுய விவரத்தை director.dde@pondiuni.ac.in என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவேற்றம் செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று புதுச்சேரி பல்கலைக்கழக தொலைதூர கல்வித் திட்ட இயக்குநர் திரு நடராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் 2025-26 கல்வியாண்டில் B.Ed 2ஆண்டு பட்டப்படிப்பிற்கு புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த பட்டப்படிப்பு முடித்த மாணவ மாணவிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் கல்லூரியின் இணையதளமான www.ccepdy.in பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க நேற்று கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வரும் 18ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று புனே அணியை எதிர்கொள்கிறது. தோஹாவில் இப்போட்டி இன்றிரவு 8:45 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.